நேர்த்தியான அழகான பார்த்தால் பா என்று சொல்லக்கூடிய முகமது மாஸ்டரின் துபாய் அபாயா ரெடி. இந்த நோன்பு பெருநாளைக்கு அந்த அபாயாவை போடுவதற்கு நீங்க ரெடிதானே? ரெடிதான். இந்த அபாயா ஒன்றும் சாதாரணமாக துபாயில் இருக்கின்ற ஒரு அபாயா கடைக்கு சென்று மொத்தமாக வாங்கப்பட்ட அபாயாக்கள் ஒன்றும் அல்ல. துபாயில் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 90% அபாய கடைகளுக்கு நான் சென்றிருப்பேன். ஒரு கடைக்கு செல்வது ஒரு அபாயா வாங்குவது, இன்னொரு கடைக்கு செல்வது 2 அபாயாக்கள் வாங்குவது, இன்னொரு கடைக்கு செல்வது ஒரு அபாயா வாங்குவது என்று ஒவ்வொரு கடைக்கும் சென்று அங்க இருக்கின்ற அழகான அபாயாக்களை தெரிவு செய்து சேர்த்த கலெக்ஷன் தான் முகமது மாஸ்டருடைய துபாய் அபாயா கலெக்ஷன். அதனால் எங்களுடைய கலெக்ஷனை பார்க்கின்ற போது உங்களுக்கு எதை எடுப்பது என்ற குழப்பம் தான் ஏற்படுமே ஒழிய நல்ல இல்லை என்ற எண்ணம் வரவே வராது. அதற்கு நான் உத்தரவாதம். நூல் வேலைகள் செய்யப்பட்ட அபாயாக்கள், மணி வேலைகள் செய்யப்பட்ட அபாயாக்கள், நல்ல துணி, ஒரு அபாயா எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அந்த எண்ணம் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற அபாயா துபாய் அபாயா கலெக்ஷன் முகமது மாஸ்டர் இருக்கிறது. நான் 2 செட் ஆஃப் வகையான அபாயாக்கள் எடுத்திருக்கிறேன். நான் அதில் ஒன்று இப்போது ஃபேமஸாக இருக்கின்ற பஷ்மினா அபாயா. இந்த அபாயா எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் என்றால், இப்போ ஒரு ஆடை எல்லா பெண்களுக்கும் பொருத்தமாக அமையாது, அழகாகவும் இருக்காது. ஆனால் எல்லா பெண்களுக்கும் பொருத்தமாக ஒரு அபாயா இருக்கும் என்றால் அது பஷ்மினா அபாயா தான். அந்த ஸ்டோன் வேலைகள் செய்து அந்த பார்க்க தொடும்போது இருக்கின்ற ஒரு சாஃப்ட்னஸும் ஒரு ரிச் லுக்கும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அபாயா தான் அது. அந்த அபாயாவை எடுத்திருக்கிறேன் நான். அதோடு ஒரு சாதாரணமாக துபாயில் இருக்கின்ற அழகான அபாயங்களும் எடுத்திருக்கிறேன். இந்த அழகான சாதாரணமாக இருக்கின்ற அபாயங்களுக்கு விலை 9,600 ரூபாய், 9,600. பஷ்மினா அபாயாவின் விலை 14,300 ரூபாய், 14,300. இன்னருடன் சேர்த்து, அதுக்கு மேட்சிங் ஆகிற இன்னருடன் சேர்த்து ஸ்டோன் அபாயா, பெரிய ஷோல், அதுலேயும் ஸ்டோன் இருக்கிறது. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுவதாக இருந்தால் முகமது மாஸ்டருடைய வாட்ஸ்அப் நம்பரான 07026432331 என்ற இலக்கத்துக்கு மெசேஜ் போடுங்க. அது தவிர இப்போ எங்களுடைய வாட்ஸ்அப்பில் கெட்லாக் இருக்கிறது. அப்போது அந்த கெட்லாக்கு போனால் அங்கே 52 சைஸில் என்னென்ன அபாயாக்கள் இருக்கிறது, 54 சைஸில் என்னென்ன அபாயாக்கள் இருக்கிறது, 56 என்ன இருக்குது, 58 என்ன இருக்குன்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஒவ்வொரு அபாயாக்கும் அபாயோட நம்பர் எல்லாம் இருக்கிறது. அது உங்களுக்கு ஈஸி. அந்த கெட்லாக்கில் போய் பார்த்தால் ஈஸியாக பார்த்து விட்டு இது வேண்டும் என்று ஆர்டர் ரிக்வஸ்ட் பண்ணினால் அது எங்களுக்கு வரும். அது ஈஸியான முறை பார்ப்பதற்கு. இப்போது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுவதாக இருந்தால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது பேங்க்கில் டிபாசிட் தான் பண்ணக்கூடிய வசதி. கேஷ் ஆன் டெலிவரி சிஸ்டம் இப்போது இல்லை. இப்போது என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இந்த அபாயா வாங்குகிறீர்கள் தானே, அதற்கு ஒரு அன்பளிப்பாக இந்த நோன்பு பெருநாளைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தரணும். அதுக்காக நான் என்னிடம் அபாயா வாங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் மதீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அஜ்வா ஈச்சம்பழமும் மக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜம்சம் நீரையும் நான் தருகிறேன். ஆர்டர் பண்ணுகின்ற ஒவ்வொருவருக்கும் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போது வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து நீங்கள் மெசேஜ் ஒன்று போடுங்க. அது தவிர இந்த அபாயாவே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணுமெண்டா அதுக்கு நான் ஒரு வழியை சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் நிச்சயமாக அதுக்குரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்களும் மாறுவீங்க. என்ன செய்யணும்னு சொன்னால், முகமது மாஸ்டர் இது துபாய் அபாயா நீங்கள் வாங்கின பின் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் நம்பர் இருக்கும். உதாரணமாக உங்களோட ஆர்டர் நம்பர் 101ன்னு சொன்னால் அந்த வார டெலிவரியிலேயே உங்களுக்கு இருக்கும். அது பாக்ஸுக்குள்ளே இருக்கும். 101. இப்போ உங்களோட பேர் ஃபாத்திமான்னு சொன்னால் 101 ஃபாத்திமா என்று முகமது மாஸ்டருடைய ஃபேஸ்புக் பேஜான முகமது மாஸ்டர் ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோக்கு கீழே 101 ஃபாத்திமா என்று உங்களோட பேர் ஃபாத்திமா, அந்த ஃபாத்திமா உங்களோட ஆர்டர் நம்பர் அதுபடி போட்டு அதை டைப் பண்ண வேண்டும். ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டும். அத்துடன் முகமது மாஸ்டருடைய யூடியூப் சேனல், முகமது மாஸ்டர் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவுக்கு உங்களோட ஆர்டர் நம்பர் 101 உங்களோட பேர் ஃபாத்திமான்னு சொன்ன ஃபாத்திமான் இட வேண்டும். ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டும், யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வேண்டும். இது நான் சொன்ன இந்த ஆர்டர் நம்பரையும் பேரும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். முடிந்தால் உங்களுக்கு டெலிவரியான அந்த பார்சலையோ அல்லது அந்த ஐட்டமோ ஃபோட்டோஸ் எடுத்து அதில் போட வேண்டும். இப்படி செய்கிறவர்களுக்கு நோன்பு 10வது அன்று எங்களிடமிருந்து வாங்கி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கமெண்ட் பண்ணவங்கள் தெரிவு செய்யப்பட்டு, ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டு, அவர் இப்போ உதாரணமாக எங்களிடம் தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு பஷ்மினா அபாயா வாங்கியிருக்கலாம். 14,300 ரூபாய் பஷ்மினா அபாயா வாங்கினால் 14,300 ரூபாயும் அவருக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்து விடுவோம். இல்லை அவர் 9,600 ரூபாயோட துபாய் அபாயா வாங்கியிருந்தால் 9,600 ரூபாயும் நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்து விடுவோம். இப்போது அது நோன்பு 10ல் முதலாவது நடக்கும். நோன்பு 20லையும் முதலாவது அபாயா
சேல் பண்ணதுல இருந்து நோன்பு 20 வரைக்குமான காலப்பதிவுல ஒட்டுமொத்தமான செலக்ட் பண்ணப்பட்டு இதே போல தெரிவு செய்யப்பட்டு காசு ரிட்டர்ன் கொடுக்கப்படும். அதுபோல 3வதாக 26வது நோன்பும் இதே போல் செய்யப்படும். இதில் இந்த ஒவ்வொரு 10வது நோன்பு, 20வது நோன்பு, 26 நோன்பில் இதில் ஏதாவது ஒரு ஆளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். துபாயிலிருந்து அபாயா கொண்டு வந்து லாபம் உழைப்பதற்கான பிஸ்னஸா இது என்று கேட்டால் இது ஒரு பிஸ்னஸ் தான். செய்கின்ற வேலைக்கான ஒரு சிறிய கூலி ஒன்று இருக்கிறது. லாபம் இல்லை, சிறிய கூலி ஒன்று இருக்கிறது. அந்த கூலியும் எனக்கு முதல் நோக்கம் அல்ல. என்னுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய சோசியல் மீடியாவில் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூபில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஃபாலோவர்ஸையும் சேர்த்தால் அதில் 50% மேற்பட்டவர்கள் பெண்கள். ஃபேக் ஐடி பெண்களான்னு கேட்டால் ஒரிஜினல் பெண்கள் தான். மார்க்கமான ஒழுக்கமான பெண்கள். அவர்கள் என்னோட பேசுகின்ற போது இல்லை என்னுடைய வீடியோவை அவர்கள் நன்றாக பார்க்கின்ற போது, அதை ஃபாலோ பண்ணுகின்ற போது, அதுக்கு கமெண்ட் பண்ணுகின்ற போது, தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஆலோசனைகள் சிலவற்றுக்கு கேட்கின்ற போது, இவை எல்லாத்தையும் பார்க்கின்ற போது என் மீது ஏதோ ஒரு அக்கறை ஒன்று வைத்திருப்பதும், என் மீது அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒன்று வைத்திருப்பதும் எனக்கு புலனாகியது. இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட காலமாக இருந்தது. அது தவிர குறிப்பிட்ட சில பெண்கள் சொல்லியிருந்தார்கள், இப்படி துபாய் அபாய் எடுத்துட்டு வாங்க ப்ரோ, இந்த டிசைன் எடுத்துட்டு வாங்க, இந்த துணி எடுங்க, இப்போ இது ட்ரெண்டிங்னு சொல்லி ஆலோசனைகளும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த பிஸ்னஸ் நான் செய்வதற்கான ஒரு காரணமாக இருந்தது. வியாபாரம் என்பது ஒரு இபாதத். அதில் பொய் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும். அதனால் கிடைக்கின்ற உறவுகளும் ஒரு கூலியும் தான், ஒரு லாபமும் தான். நேர்மையாக உழைக்கின்ற வருமானம் என்பதை பரிபூர்ணமாக நம்புகிறவன் நான். அந்த தூய்மையான என்னுடைய நம்பிக்கைக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன் நான். மெசேஜ் போடுங்க. இந்த பெருநாளைக்கு நீங்கள் மவுட் மாஸ்டரில் துபாய் அபாயாவை போடணும். நீங்கள் போட்டுட்டு போகின்ற போது எங்கடி இதை வாங்கினேன், இது நல்லா இருக்குது என்று உங்களோட கூட்டாளி உங்களுக்கு சொல்லுவா என்பதற்கு நான் உத்தரவாதம்.